நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெஷர் அண்ட் நெஃப்டியில் எப்படி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரெஷர் அண்ட் நெஃப்டிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டெய்லி வந்து என்எஃப்டியை பை செல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டெய்லி 1.8% ரிட்டர்ன் கிடைக்கும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவே கிடைக்கும். சரிங்களா? மினிமம் நம்ம வந்து ஒரு $50 இருந்தாலே டெபாசிட் பண்ணிக்கலாம். விட்ராயில் பொறுத்தவரை மினிமம் $50 இருந்தாலே விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கீழேருந்து மூணாவது ரிசர்வ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2வது ரிசர்வ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், டெய்லி பண்ணணும். ஓகேவா? ரிசர்வ் கீழே இருக்கிறத அந்த க்ரீன் கலரில் கிளிக் பண்ணி விடுங்க. செகண்ட் ஒரு டைமர் ஓடிட்டுருக்கும். ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பை பண்ணணும். ஓகே, ரிசர்வை கிளிக் பண்ணுறீங்க. கீழேருந்து 3வது கிளிக் பண்ணவுடனே 2வது ரிசர்வை வந்து திருப்பி கிளிக் பண்ணி விடுங்க. டைமர் வந்து ஓடிட்டுருக்கும். டைமர் வந்து ஓடி முடித்ததுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓகேவா? கீழே டைமிங் கவுண்டர் ஓடிட்டுருக்கும். இப்போ நம்ம பை பண்ணிட்டோம். அடுத்து செல் பண்ண வேண்டியது, நம்ம பை பண்ணது எங்கே இருக்குன்னா கலெக்ஷனில் இருக்கும் பக்கத்துலேயே. ஓகே, அந்த கலெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பை பண்ணது வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி செல் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டாச்சா? கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா செல் ஆயிரும். நம்மளுடைய அமௌண்ட் வந்து அசட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஒர்க்கை வந்து 10 நிமிஷம் கூட தேவையில்லை, 2 நிமிஷத்தில் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பழைய வீடியோவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதோடைய இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் 2 விஷயங்கள் வந்து, இதில் நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே மை ஒன்றுக்குள்ள 5வது அதை கிளிக் பண்ணுங்கள். மையை கிளிக் பண்ண உடனே கீழே லாஸ்ட்டில் வாங்க. அதில் வந்து காமன் சோர்ஸஸ்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, கடைசியாக காமன். ஓகேவா? ஃபங்க்ஷன்னு அதில் 2வது வந்து செட்டிங்ஸ் நிற்கல அதை கிளிக் பண்ணி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அன்வெரிஃபைடு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டரை எனபிள் பண்ணிக்கிங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது விட்ராயல் அட்ரஸை அப்டேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அசட்டை கிளிக் பண்ணுங்கள். அசட்டை கிளிக் பண்ணி டெபாசிட் விட்ராயல் பக்கத்துலேயே வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெப்டன் USD அட்ரஸை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, விட்ராயல் வந்து 72 ஹவர்ஸில் வந்து வந்துடும். ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 2 இயரில் மார்க்கெட்டில் லைவில் இருக்குது. அடுத்த வீடியோவில் விட்ராயல் பண்ணுறது எப்படின்றதையும் இதில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக என்னென்ன ஏர்னிங்ஸ்ன்றதையும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். தேங்க்யூ.